الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. وقال نبينا صلى الله عليه وسلم: المجاهد من جاهد نفسه. صدق الله العلي العظيم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையதுல் முர்சலீன் காத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேக்மார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கள் நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய இரவில் அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாஃப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரௌலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு ஒன்று உடலை கொடுத்திருக்கின்றான். நாம் அந்த உடலை நல்ல முறையில் பாதுகாப்பதற்காக நல்ல பல உணவுகளை சாப்பிடுகின்றோம். அதே போன்று அந்த உடலுக்கு ஏதாவது நோவினை தரக்கூடிய விஷயங்கள், நோய்கள் ஏற்பட்டால் சில உணவுகளை தவிர்த்துக் கொள்கின்றோம். உடல் நிலை சரியில்லை என்றால் மருத்துவர்கிட்ட போறோம். அந்த மருத்துவர் ஆலோசனை சொல்கின்றார், உங்களுக்கு சளி பிடிச்சிருக்குது, சுடுதண்ணி குடிங்க, ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்க. அதே போன்று சிலருக்கு சுகர் அதிகமாயிருக்குன்னு சொன்னா அப்பயும் டாக்டர்கிட்ட போறாங்க. இப்ப டாக்டர் சொல்றார், காலையிலும் மாலையிலும் வாக்கிங் போங்க, இனிப்பான பொருட்களை சாப்பிடாதீங்க, அது உங்க உடலை பாதிக்கும், சுகர் அதிகமாயிரும். பிரஷர் அதிகமாயிருக்குன்னு சொன்னா டாக்டர்கிட்ட போறோம். டாக்டர் சொல்றாரு, அதிகமா எண்ணெய் பொருள் சாப்பிடாதீங்க, அதிகமா உப்பு சேர்த்துக்கிறாதீங்க, இதெல்லாம் உங்களுக்கு நல்லதில்லை அப்படின்னு யார் சொல்லுவாங்க? டாக்டர். உடல் ரீதியான ஏதாவது நோவினை, ஏதாவது கஷ்டங்கள், ஏதாவது சிரமங்கள் ஏற்படும் பொழுது நம்ம மருத்துவர்கிட்ட சென்று அதுக்கு ஆலோசனை பெறுகின்றோம். உடல் நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளோடு வாழணும், ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாது, வாதம் வந்துடக்கூடாது, மயக்கம் வந்துடக்கூடாது. அதனால என்ன செய்யறோம்? நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம், நல்ல உணவு சாப்பிடுறோம், நல்ல முறையில் உடற்பயிற்சி செய்யறோம். ஏன்னா இந்த உடலை பாதுகாக்கணும். சாப்பிடாம இருந்தா உடல் பலகீனமாயிரும். அப்ப சாப்பிடணும், டயத்துக்கு சாப்பிடணும். டாக்டர் சொல்றார், காலையில அந்த நேரத்துக்கு சாப்பிடுங்க, மதியம் இந்த நேரத்துக்கு சாப்பிடுங்க, இரவு இந்த நேரத்துல சாப்பிடுங்க, காலையில இன்ன உணவு எடுத்துக்கோங்க, மதியம் இன்ன உணவு எடுத்துக்கோங்க, இரவுல இந்த உணவுகளை சாப்பிடுங்க. பின்ன டாக்டரோட ஆலோசனைப்படி நம்ம உணவை அமைச்சுக்கிறோம். ஏன்? இந்த உடல் நல்ல முறையில் இருக்கணும், நம்ம நிம்மதியா வாழணும் அப்படின்ற ரீதியில. இப்போ உடல்ல நம்ம ஏற்படக்கூடிய இந்த பாதிப்புகளுக்கு மருத்துவத்தை நம்ம செல்றோம், அவங்க ஆலோசனை சொல்றாங்க, அதை கடைபிடிக்கின்றோம், அதை நம்ம மூளை ஏற்றுக்கிறது. ஏன்? உடல்நிலை சரியா இல்லாட்டினா எங்க போகணும்னு ஏற்றுக்கிறது? டாக்டர்கிட்ட போகணுன்றது நம்மளுடைய மூளை சொல்லுது, அதை நம்ம ஏற்றுக்கிறோம். நம்முடைய உள்ளம் ஒன்று இருக்குது, உயிர் என்ற அந்த ரூஹ்னு ஒன்று இருக்குது. உயிர் என்ற ரூஹ், ஆன்மா என்ற அந்த ரூஹ் ஒன்று இருக்கு. அந்த ரூஹுல பலவிதமான தன்மைகள் இருக்கு. அந்த ரூஹுக்கு பலவிதமான தன்மைகள்.
சிலருடைய ஆன்மா எப்படிப்பட்ட ஆன்மான்னு சொன்னா பாவத்தின் பக்கம் ஏவக்கூடியது, நப்சுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா மனிதனுடைய உள்ளத்துல உடலுக்குள்ள ஒரு உயிரை வைத்திருக்கின்றான். அதுக்கு நப்சுன்னு சொல்லுவாங்க, ஆன்மான்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்மாவுக்கு பலவிதமான தன்மைகள் இருக்கு. சிலருடைய ஆன்மா எப்படிப்பட்ட நப்சாக இருக்கும், பாவத்தின் பக்கம் தூண்டும், ஹராமான விஷயத்தை செய்ய சொல்லும். வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்துன் பிஸ்ஸூ வமா உபர்ரிஉ நஃப்ஸி. யார் நஃப்ஸுடைய தீமையில இருந்து பாதுகாக்கப்படுவாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அருள் உள்ளவர்கள் தான் நஃப்ஸுடைய தீமையிலிருந்து பாதுகாக்கப்படுவார். இன்னன் நஃப்ஸ, நிச்சயமாக நஃப்ஸாகிறது, லஅம்மாரத்துன் பிஸ்ஸூஇ, உங்களை தீமையின் பக்கம் உங்களை தூண்டக்கூடியதாக இருக்கின்றது. நம்முடைய ரப்பு நம் மீது இறக்கப்பட்டாலே தவிர நம்ம அந்த நப்சுடைய தீங்கிலிருந்து தப்பிக்க முடியாது. அல்லாஹ் நம்ம மீது இறக்க காமிச்சாதான் என்ன செய்ய முடியும், அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தாதான் அந்த நப்சுடைய தீமையிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அந்த மனிதனுடைய அந்த நப்சுக்கு 7 விதமான நப்சு சொல்றாங்க. எத்தனை விதமான நப்சு? 7 விதமான நப்சு. அதுல முதல் நப்சு என்னது? நப்சே அம்மாரா. நப்சே அம்மாரானா என்னங்க? அந்த நப்சு பாவத்தின் பக்கம் மனசுன்னு தூண்டும், நன்மை செய்ய விடாது. எந்த நேரமும் பொய் சொல்ல சொல்லும், எந்த நேரமும் ஹராமான விஷயத்தை பார்க்க சொல்லும், எந்த நேரமும் ஹராமான செயல்களை செய்ய சொல்லும். ஹராமான செயல்களை தூண்டக்கூடிய நப்சு எது? நப்சே அம்மாரா. அதுதான் நம்மளோட பாவத்தின் பக்கம் அதிகமாக தூண்டக்கூடியதாக இருக்கு. அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லிருக்கிறான், அம்மா மன் காஃப, யார் பயந்தார்களோ, அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, இறைவனுடைய சன்னிதானத்துல நம்ம நிப்பாட்டப்படுவோம், கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம் அப்படி யாரு பயந்து, வநஹன் நஃப்ஸ அனில் ஹவா, மன இச்சை தூண்டக்கூடிய கெட்ட விஷயத்தின் பக்கம் தூண்டக்கூடிய அந்த நஃப்ஸுக்கு யார் மாறு செஞ்சாங்களோ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா, அல்லாஹ் உங்களை தங்கக்கூடிய இடமா எதை வச்சிருப்பான்? சொர்க்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். ஃபைனல் வமா மன் காஃப மகாம ரப்பிஹி வநஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருகிறான். இப்ப நஃப்ஸுக்கு மாறு செய்யணும். நம்ம கூடயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்மளுக்கு கெடுக்கக்கூடிய ஒண்ணு என்னது? நஃப்ஸுக்கு ஒரு மனுஷன் மாறு செஞ்சுக்கிட்டே இருந்தா அல்லாஹ் தஆலா அந்த முதல் நஃப்ஸ் இருக்குது, நஃப்ஸே அம்மாரா, அந்த நஃப்ஸே அம்மாராவில் இருந்து அந்த மனிதன் அவனுடைய அந்த ஆன்மா வளர்ச்சி பெற்று, உள்ளம் வளர்ச்சி பெற்று நஃப்ஸே லவ்வாமாவாக மாறும். நஃப்ஸுடைய 2வது வகை எது? நஃப்ஸே லவ்வாமா. லா உக்ஸிமு வலா உக்ஸிமு பினஃஸில் லவ்வாமா. நஃப்ஸே லவ்வாமா மீது அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறார்? சத்தியமிட்டு சொல்லியிருக்கிறான். நஃப்ஸே லவ்வாமானா என்னங்க? ஒரு மனிதன் பாவம் செய்ய தூண்டும் உள்ளம். அந்த நஃப்ஸ் என்ன? பாவம் செய்ய தூண்டும். பாவம் செஞ்ச பிறகு அந்த நஃப்ஸ் சொல்லும், நீ பாவம் செஞ்சிட்டப்பா, நீ பாவம் செஞ்சிட்ட. அப்படி தன்னைத்தானே திட்டும், நீ பாவம் செஞ்சிட்டப்பா, நீ பொய் பேசிட்ட, நீ புறம் பேசிட்ட, நீ திருடிட்ட, நீ தவறான விஷயத்தை பார்த்துட்ட, நீ எடுத்து பேசிட்ட. இப்படி பல விஷயங்கள் பாவம் செஞ்ச பிறகு என்ன செய்யும்? அது நம்மளையே திட்டிக் கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நஃப்ஸுக்கு பேர் என்னது? நஃப்ஸே லவ்வாமா. அப்ப மனிதனுடைய உடலுக்கு நம்ம ஏதாவது நோய் வந்துச்சுன்னா என்ன செய்யறோம்? மருத்துவம் பார்க்கிறோம். மனிதனுடைய அந்த ரூஹுக்கு நோய் வந்தால் என்ன மருத்துவம் பார்க்கிறது? யார்கிட்ட போறது? எந்த டாக்டர்கிட்ட போறது? எந்த டாக்டருக்கு தெரியும்? நஃப்ஸுக்கு உங்க நஃப்ஸுல இந்த நோய் இருக்குது,
அதெல்லாம் டாக்டர் ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்த்து சொல்லுவாரா? இல்ல பிளட் டெஸ்ட் பண்ணி உங்களுடைய உள்ளத்துல உங்கள்ட்ட புறம் இருக்குது, உங்கள்ட்ட பெருமை இருக்குது, இதெல்லாம் என்ன செய்யும்? மனிதனுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய பலவிதமான நோய்கள்ல, ரூஹ்ல இருக்கக்கூடிய பலவிதமான நோய்கள்ல என்னென்ன நோய்? பெருமையும் பெரிய நோய். மனிதனுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய பெரிய நோய் இன்னொன்னு என்னது? பெருமை, பொறாமை. பொறாமையும் மனிதனுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய நோய். இப்ப இந்த நோயை சரி செய்யணும், உள்ளத்துல இருக்கக்கூடிய பெருமையை சரி செய்யணும், அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டு வரணும், தக்வாவை கொண்டு வரணும், மனிதனுடைய ரூஹ பக்குவப்படுத்தணும். இது யார்கிட்ட போய் நம்ம இது பண்றது? இப்போ ஒரு மனிதன் என்ன செய்யலாம்? உடலை சரி செய்யறதுக்கு ஜிம்முக்கு போறான். அந்த ஜிம்முல என்ன செய்யறாரு? ஒரு கோச் இருக்காரு, ட்ரெயினர் சொல்லுவாங்க. அந்த ட்ரெயினர் என்ன செய்யறாரு? இவ்வளவு நேரம் நடக்க விடுறாரு, இவ்வளவு நேரம் நடங்க, இவ்வளவு நேரம் ஓடுங்க, இவ்வளவு தண்டால் செய்யுங்க, நிறைய தம்பு தருங்க, அப்பதான் உங்க உடல் கட்டுக்கோப்பா இருக்கும். உணவுகள்ல இந்த உணவுகளை தவிர்த்துக் கொள்ளுங்க, தண்ணி நிறைய குடிக்காதீங்க, அப்பதான் 6 பேக் வைக்க முடியும் அப்படின்னு யார் சொல்லுவா? கோச் சொல்வார். உடல்ல சரி செய்வதற்கு கோச் சொல்வார். உள்ளத்துல உள்ள அந்த கெட்ட எண்ணங்கள், கெட்ட விஷயங்கள், கெட்ட அந்த தன்மைகள், இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் தான் யாரு? ஷேக்மார்கள். எப்படி டாக்டருக்கு ஸ்டெத்தஸ்கோப் வச்சு தொட்டு பார்க்கும் பொழுது அது இதய துடிப்பை வச்சே கண்டுபிடிச்சிருவாரு, இவருடைய இதயத்துல அடப்பு இருக்குது, இவருக்கு சளி பிடிச்சு இருக்குது, இவருக்கு டிபி இருக்குது, இவருக்கு நோய் அதிகமா இருக்குது, மூச்சு திணறல் இருக்குதுன்னு யார் கண்டுபிடிப்பா? டாக்டர். அப்ப ஷேக்மார்களுடைய அந்த பார்வை, அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிற ஷேக்மார்கள் எப்படி அவங்களுடைய பார்வையை கண்டுபிடிப்பாங்க? இந்த மனிதனுடைய உள்ளத்துல கெட்ட எண்ணங்கள் அதிகமா இருக்குது, அதுக்குள்ள மருந்து என்ன? இஸ்திக்ஃபார் அதிகமா செய்யுங்க. அதுக்குள்ள மருந்து இஸ்திக்ஃபார் அதிகமா செய்யுங்க, அல்லாஹ் அதிகமா திக்ர் செய்யுங்க, நோன்பு அதிகமா வையுங்க. நம்முடைய நஷ்ட பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா அது நோன்பு தான். அதிகமா நோன்பு வைக்க 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 என்ன ஆகும்? நஷ்டு அது பலகீனமாகிடும், நஷ்டு பலகீனமாகிடும், ரூஹு பலமானதா மாறிடும். எந்த ஒரு மனிதனுடைய உள்ளம் ரூஹு பலகீனமாக இருக்குதோ அங்க என்ன ஆகும்? நஷ்டு பலமானதாக ஆகிடும். நான் சொல்றது புரியுதுங்களா? மனிதனுக்கு அல்லாஹ் நஷ்ட கொடுத்திருக்கிறான், அதுதான் ரூஹுடைய ஒரு தன்மை, ரூஹுடைய ஒரு தன்மை. அதுல நஷ்டே அம்மாராங்கிறது அதிகமாக பாவத்தை தூண்டக்கூடிய நஷ்டு. அதுல இருந்து அந்த மனிதனுடைய இபாதத்துகள், மற்ற விஷயங்கள், நோன்பு, ஜக்காத்து, தொழுகை, இதெல்லாம் என்ன செய்யும்? அந்த மனிதனை நஷ்டே அம்மாராவில இருந்து இறக்கி கொண்டு வந்து நஷ்டே லவ்வாமாவை, பாவம் செய்தால் தன்னைத்தானே பழிக்கக்கூடிய நஷ்டாக அது என்ன செய்யும்? மாறும். அதுக்கு பிறகு அந்த நஷ்டில இருந்து இன்னும் இபாதத்துகள் அதிகமாகி, இன்னும் திக்ருகள் அதிகமாகி, நோன்புகள் வைத்து அந்த மனிதனுடைய நஷ்டு தன்மை இன்னும் என்ன செய்யும்? அப்படியே மாறி நஷ்டே முல்ஹிமாவுல கொண்டு போய் சேர்க்கும். எங்க முல்ஹிமானா என்னங்க? ஒரு காரியத்தை செய்ய போனா அது நல்ல விஷயமா தீமையான விஷயமா அப்படின்னு அல்லாஹ்விடத்திலிருந்து இல்ஹாம் அல்லாஹ் உள்ளத்துல போடுவான். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இல்ஹாம். இல்ஹாம்னா என்னங்க? இறை உதிப்பு. இறைவனுடைய உள்ளத்துல ஒரு நல்ல உதிப்பை கொடுப்பான். அந்த நல்ல உதிப்பு என்ன சொல்லும்? நீ செய்யக்கூடிய காரியம் தவறானது, இதை செய்யாத. நீ செய்யக்கூடிய காரியம் நல்லது, இதை செய். இது எப்படிப்பட்ட நஷ்டு? நஷ்டு முல்ஹிமா. இது இறைநேசர்களுடைய ஆரம்ப நிலையாக இருந்துச்சு. இறைநேசர்களுடைய நல்லடியார்களுடைய ஆரம்ப நிலை எப்படி இருந்துச்சு? அல்லாஹ் உள்ளத்துல தோன்ற வைப்பான். அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து இல்ஹாம் இறங்கும். அந்த இல்ஹாம்ல அந்த மனிதனுக்கு என்ன தெரியும்? நல்ல காரியம் எது, தீய காரியம் எது என்று பிரித்தறியக்கூடிய அந்த தன்மை, பாவத்தை விட்டும் அந்த மனிதனை தடுத்து நன்மையின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நப்சு என்ன? நப்சு நப்சே
முல்ஹிமா. நப்சே முல்ஹிமாவுல இருந்து இந்த மனிதன் மாறுபட்டு இன்னும் என்ன அவனுடைய நப்சு மாறுது? நப்சே ராதியா, நப்சே முத்துமஇன்னா. நப்சே முத்துமஇன்னா எப்பங்க கிடைக்கும்? நப்சே முத்துமஇன்னான்னு சொன்னா சாந்தி பெற்ற அந்த நப்சு, சாந்தி பெற்ற நிம்மதி அடைந்த நப்சு. அந்த நப்சு எப்ப கிடைக்கும்? அல்லாஹ் அதிகமா திக்ரு செய்ய 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 செய்யதான் அந்த நப்சே முத்துமஇன்னா, இறைவனுடைய பொருத்தத்தை பெற்ற நப்சு. இறைவன் எது கொடுத்தாலும் அதை பொருந்திக் கொள்ளக்கூடிய நப்சு. அல்லாஹ் வந்து என்ன செய்வான்? நப்சே முத்துமஇன்னா உள்ளவங்களை அல்லாஹ் என்ன செய்வான்? சோதிப்பான். பலவிதமான சோதனைகள் வரும், பலவிதமான வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள். அப்ப அவனுக்கு என்ன வரும்? அல்லாஹ் என்னை சோதிச்சு சந்தோஷம் அடைகின்றான், அல்லாஹ் என்னை சோதிச்சு அல்லாஹ் என்ன கொடுக்கிறானோ கஷ்டமா அல்லாஹ் கொடுக்கிறான், அப்ப அதை ஏற்றுக்கிறக்கூடிய தன்மை. அல்லாஹ் என்ன கஷ்டம் கொடுத்தாலும் நோய் வந்துருச்சு, அல்லாஹ் சோதிக்கிறான், அப்ப அதை பொறுமையோடு அவர் ஏற்றுக்கிறாரு. அல்லாஹ் தானுக்கு விஷயத்துல லாபம் கொடுக்கிறான், அதையும் ஒரு பொறுமையோடு ஏற்றுக்கிறாரு. இப்படி பலவிதமான சோதனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனிதனுக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான்? நப்சே முத்துமஇன்னா. அடுத்து அந்த நப்சிலிருந்து மாறுபட்டு இன்னொரு தன்மை வருது, நப்சே மர்தியா. ராதியா மர்தியா. மர்தியானா என்னங்க? அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய நப்சு. ஒன்னு இருக்கு, இந்த மனிதன் அல்லாஹ்வை பொருந்தி கொள்ளக்கூடிய நப்சு. இன்னொன்னு என்னது? அல்லாஹ் ஒரு மனிதனுடைய நப்சை பொருந்திக்கிறான், இந்த மனிதனுடைய ஆன்மாவை அல்லாஹ் பொருந்தி கொள்றான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, சாந்தி பெற்ற அந்த ஆன்மாவே, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா. அல்லாஹ் உன்னை பொருந்தி கொண்டு நீ இறைவனை பொருந்தி கொண்டவனாக இறைவனிடத்தில் செல். ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. சொர்க்கத்துல நுழைஞ்சிரு, என்னுடைய அடியானே சொர்க்கத்துல நுழைஞ்சிருன்னு சொல்லி அல்லாஹு தஆலா அந்த சாந்தி பெற்ற அந்த ஆன்மாவை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். நப்சுடைய தன்மைகள், உடல் மனிதனுடைய உடல்ல உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மா இருக்குதுல, அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் இருக்கும். அப்ப இந்த தன்மையை மாற்றி அமைக்கக்கூடிய, அந்த நப்சை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பயிற்சியை நம்ம இந்த உலகத்திலேயே எடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு போயிட்டு வந்தாங்க, பெரிய ஒரு போர். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்ல இருந்து வந்த பிறகு அவங்க சொன்னாங்க, நம்ம இப்ப என்ன செஞ்சிருக்கோம்? சின்ன போரை முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். அது மிகப்பெரிய போர்ல இருந்து நபி அவங்க வந்துட்டு சண்டை, பெரிய சண்டையில வெற்றி கிடைச்சிச்சு, நிறைய பேர் ஷஹீதானாங்க, அல்லாஹ் பெரிய கனிமத்தை கொடுத்தான், பெரிய வெற்றி கிடைச்சிச்சு. வெற்றி கிடைச்ச பிறகு நபி அவங்க அந்த மதீனாவுடைய வாசலுக்கு, அந்த மதீனாவுடைய எல்லை பகுதியில வந்தவனே சொல்றாங்க, நம்ம மிகப்பெரிய போர் இல்ல, சின்ன போரை முடிச்சுட்டு வந்திருக்கிறோம், இதுக்கப்புறம் தான் பெரிய போர் இருக்குன்னு சொன்னாங்க. யார் சொல்லலாம்? நம்ம மிகப்பெரிய கஷ்டப்பட்டு போர் செஞ்சு ரத்தம் சிந்தி வெற்றியை பெற்று வந்திருக்கிறோம், சின்ன போர்னு சொல்றீங்களே, இதுக்கு மேல பெரிய போர் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நப்சோடு போராடக்கூடிய போர் தான் மிகப்பெரிய. மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபீ தாஅத்தில்லாஹ், யார் தன்னுடைய நப்சோடு போரிட்டு அல்லாஹ்வை வழிபடுகிறார்களோ அவர்கள் தான் மிகப்பெரிய முஜாஹித். முஜாஹித்னா என்னங்க? முஜாஹித்னா என்ன? மார்க்க போர்ல போரிடக்கூடியவங்க தான் முஜாஹித். மார்க்க போர்ல போர் வீரர், அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் செஞ்சு, மனைவி மக்களை எல்லாம் தியாகம் செஞ்சு, சொத்து பத்துக்களை எல்லாம் தியாகம் செஞ்சு, நான் அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுக்க தயாரா இருக்கிறேன், போய் மார்க்க போர்ல போய் நிற்கிறாருங்க வாளை வீட்டு, அவருக்கு பேர் என்னது? முஜாஹித். நபி அவங்க சொன்னாங்க, உண்மையான முஜாஹித் யாரு தெரியுமா? தன்னுடைய நப்சோடு போராடக்கூடியவன், தன்னுடைய நப்சோடு போராடக்கூடியவன். நப்சு சொல்லும், அதை பாரு, அந்நிய பெண்ண பாருன்னு சொன்னா இந்த மனிதன் அதை பார்க்க மாட்டான். நீ என்ன சொன்னாலும் உனக்கு மாறு செய்யும்.
நீ ஹராமான உணவை சாப்பிடு, திருடி சாப்பிடு, ஏமாற்றி சாப்பிடுன்னு நப்சு சொல்லுச்சுன்னா இந்த மனிதன் என்ன செய்வான்? அதுக்கு மாறு செய்வான். நப்சோடு போராடக்கூடியவன் தான் உண்மையான முஜாஹிது சொன்னார். உண்மையான முஜாஹிது யாரு? நப்சோடு போராடக்கூடிய. நம்ம நப்சு தீமையை எது சொல்லுதா அதுக்கு மாறு செய்யணும். தப்பான விஷயத்தை ஏவுதா அதுக்கு மாறு செய்யணும். இப்ப நப்சுக்கு மாறு செய்யக்கூடியவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தர்றதா சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் சொர்க்கத்தை தர்றதா சொல்லியிருக்கிறான். அன்பானவர்களே, இப்ப மனிதனுடைய அந்த நப்சுடைய தன்மைகள்ல நம்ம படிச்சுட்டு வந்தோம். நப்சே அம்மாரா, நப்சே லவ்வாமா, நப்சே முல்ஹிமா, நப்சே முத்துமையினா, நப்சே ராபியா, நப்சே மர்தியா. இன்னொரு நப்சு இருக்குது, நப்சே காமிலா. காமிலா நப்சுனா என்னங்க? பரிபூர்ண தன்மை அடைந்த நப்சு. இது ஷேக்மார்கள் இறைநேற்ற படித்தரத்தில் உயர்ந்த படித்தரங்களை அடைந்த அந்த ஷேக்மார்களுடைய அந்த ஆன்மா எப்படிப்பட்டது? காமிலா, காமிலான நப்சு. அதனாலதான் சொல்லுவாங்க, காமிலான ஷேக்மார்களுடைய கரத்தை பிடிக்க, காமிலான ஷேக்மார்களுடைய கரத்தை பிடிக்க. அப்ப அந்த நப்சுடைய தூண்டுதலுக்கு அவங்க வழிபட மாட்டாங்க. ஷேக்மார்கள் நப்சுடைய தூண்டுதலுக்கு வழிபட மாட்டாங்க. அல்லாஹ் ரசூலுக்கு தான் வழிபடுவாங்க. நப்சுக்கு மாறு செய்யக்கூடியவங்க தான் ஷேக்மார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நப்சுக்கு மாறு செஞ்சு நப்சை பக்குவப்படுத்துவதற்கு 4 விஷயத்தை சொல்லி தராங்க. எத்தனை விஷயம்? 4 விஷயம். முதலாவது நப்சை பற்றி சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, முதலாவதாக அவங்க சொல்லும் பொழுது நம்மளுடைய நப்சுக்கு நம்ம கண்டிஷன் இடணும். முஷாரத்தான் சொல்றாங்க. என்னது? முஷாரத்தான். ஒவ்வொரு நாளும் காலையில ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் போடணும்? இன்னைக்கு இன்ன காரியத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், அந்நிய பெண்ணை பார்க்க மாட்டேன், ஹராமான விஷயத்தை பேச மாட்டேன், ஹராமான விஷயங்கள்ல ஈடுபட மாட்டேன், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டேன். ஒரு ஷர்த்து, ஒரு நிபந்தனையே நம்முடைய உள்ளத்துல வைக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு கண்டிஷன் வைக்கணும். அந்த கண்டிஷனை வச்ச பிறகு இரண்டாவதாக சொல்றாங்க முராக்கபா. முராக்கபானா என்னங்க? முராக்கபான நம்மை நாம் கண்காணிப்பது. இறைவனுடைய நெருக்கத்தை நம்ம நினைச்சு, இறைவன் பார்க்கிறான்ற எண்ணத்தோடு நம்ம ஒவ்வொரு நேரமும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு. இறைவன் பார்க்கிறான்ப்பா, பாவம் செய்யாது. இறைவன் பார்க்கிறான்ப்பா, பொய் பேசாது. இறைவன் பார்க்கிறான்ப்பா, திருடாது. இறைவன் பார்க்கிறான்ப்பா, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாது. இப்படி என்ன செய்யறது? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? முராக்கபா. மூணாவதாக சொல்றாங்க முஹாசபா. என்னது முஹாசபானா? என்னது? ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே கேள்வி கணக்கு கேட்கும். நாமே இன்னைக்கு என்னென்ன செஞ்சோம். இப்ப கடைக்கு இப்ப ஒரு வியாபாரி இருக்கிறாங்கன்னா, வியாபாரி என்ன செய்வார்? காலையிலிருந்து மாலை வரையும் எழுதி வைப்பார். இவ்வளவு வரவு, இவ்வளவு செலவு, இவ்வளவு கடன், இதெல்லாம் என்ன செய்வாங்க? எழுதி வச்சுட்டு இரவுல உட்கார்ந்து அல்லது காலையில உட்கார்ந்து பார்ப்பாங்க. எவ்வளவு வரவு வந்துச்சு, எவ்வளவு செலவு வந்துச்சு, எவ்வளவு கடன்ல போயிருக்கு, எவ்வளவு லாபம் கிடைச்சிச்சு, இதெல்லாம் யாரு பார்ப்பா? கடை வியாபாரிகள் பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நாமே வியாபாரத்தை எப்படி கணக்கு பார்க்கிறோமோ அதே மாதிரி நன்மை தீமையை நம்ம கணக்கு பார்க்கணும். இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சு இரவு தூங்குற வரையும் என்ன நன்மை செஞ்சோம், என்ன பாவங்கள் செஞ்சோம். இப்ப நன்மை அதிகமா இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அத கபூலியத்துக்காக துஆ செய்யணும். பாவம் அதிகமாக இருக்குது அல்லது பாவம் செஞ்சிருக்கிறோம், புறம் பேசி இருக்கிறோம், டிவி பார்த்திருக்கிறோம், பாட்டு கேட்டு இருக்கிறோம், தவறான விஷயத்தை பார்த்து இருக்கிறோம், தவறான தொடர்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சிருக்கிறோம், பாவம் மன்னிப்பு தேடணும், இஸ்திக்பார் செய்யணும், அல்லது தௌபா நஃபில் தொழுகணும். தௌபா நஃபில் தொழுது நம்ம இந்த பாவத்துக்கு மன்னிப்பு தேடணும். அடுத்து சொல்றாங்க முஆகதா. நாலாவது என்னது? முஆகதா. முஆகதானா என்னது? நமக்கு நாமே தண்டனை கொடுக்கிறது. நமக்கு நாமே தண்டனை. இன்னைக்கு நான் புறம் பேசினேன்னா 10 ரக்காத்து நான் என்ன செய்வேன்? அல்லாஹ்வுக்கு பாவ மன்னிப்பு தேடுறதுக்காக 10 ரக்காத்து சொல்லுவேன். இந்த பாவத்துக்கு உனக்கு தண்டனை என்ன? 10 ரக்காத்து சொல்லுவேன்.
இந்த பாவம் நான் செஞ்சுட்டேன், இனி இந்த பாவம் செய்யாம இருக்கணும்னா நான் என்ன செய்யணும், உனக்கு தண்டனை கொடுக்கணும். ஆசிரியர் என்ன செய்வாங்க, ஒரு மாணவர் தப்பு செஞ்சா ஏதாவது சின்ன தண்டனை கொடுப்பாங்க, மாணவருக்கு சின்ன தண்டனை கொடுப்பான். அது மாதிரி நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு நான் உனக்கு மாறு செஞ்சுட்டேன், அதனால இந்த பாவத்தை நான் செஞ்சனால ஒரு நாள் நோன்பு வைக்கிறேன், ஒரு நாள் சாப்பிடாம தண்ணீர் குடிக்காம ஒரு நாள் நோன்பு. அப்ப நமக்கு நாமே தண்டனைகள் கொடுக்கும் பொழுது அது என்ன செய்யும், நப்சு இந்த பாவத்தை விட்டு நம்ம தூரமா, அப்ப நம்முடைய நப்சு பக்குவப்படும். அதைத்தான் நான் சொல்ல வர்றது. ஷேக்மார்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, நப்ச பக்குவப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல முதலாவது என்னங்க, தௌபா செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும். இரண்டாவது குர்ஆன் அதிகமாக ஓதணும். மூன்றாவது நல்லோர்களுடைய தொடர்பு நமக்கு ஏற்படுத்திக்கணும். நல்லோர்களுடைய தொடர்புனா என்ன, ஷேக்மார்களோடு சேர்ந்து உட்கார்றது, அவங்க திக்ரு மஜ்லிஸ்ல கலந்துக்கிறது, அவங்கள்ட்ட நல்ல விஷயங்கள்ல பரிமாறிக்கொள்றது, நம்ம சம்பந்தமாக இபாதத்து சம்பந்தமாக அவங்கள்ட்ட பரிமாறிக்கொள்றது. என்னுடைய தொழுகை இப்படி இருக்குது, என்னுடைய தொழுகை இருக்குது, என்னுடைய நோன்பு இப்படி இருக்குது, என்னுடைய காலை மாலை திக்ர் இப்படி இருக்குது, தஹஜ்ஜத் இப்படி இருக்குது, என்னுடைய திக்ர்ல பலகீனம், என்னுடைய நோன்புல பலகீனம், என்னுடைய தொழுகையில பலகீனம், என்னுடைய காலையில தஹஜ்ஜத்துல பலகீனம், இதெல்லாம் நான் பலகீனமா இருக்கிறேன், இதுல இருந்து நான் விடுபடணும், நல்ல முறையில தஹஜ்ஜத் தொழுகணும், நல்ல முறையில திக்ர் செய்யணும், நல்ல முறையில சுன்னத்தான நஃபிலான நோன்புகள் வைக்கணும். இதெல்லாம் என்னுடைய பலகீனத்தை, நம்ம உடல் பலகீனத்தை போய் டாக்டர்கிட்ட சொல்றோம்ல, அவர் மருந்து கொடுக்கிறாரு, காய்ச்சல் இருக்குது, காய்ச்சலுக்கு டாக்டர் மருந்து கொடுக்கிறாரு. அதே மாதிரி ஒவ்வொரு நோய்க்கும் டாக்டர் என்ன செய்யறாரு, மருந்து கொடுக்கிறாரு. நம்ம ஷேக்மார்கள் என்ன செய்வாங்க, ஷேக்மார்கள் நம்மளுடைய ஒவ்வொரு விதமான உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட நோய் இருக்குதுல, பாவம், இதுக்கு மருந்து கொடுப்பாங்க. ஷேக்மார்கள் நமக்கு மருந்துனா என்னங்க, இன்ன காரியங்களை செய்யுங்க, இவ்வளவு தௌபா செய்யுங்க, இவ்வளவு இஸ்திக்ஃபார் ஓதுங்க, இவ்வளவு ஸலவாத் ஓதுங்க, இவ்வளவு நோன்பு வையுங்க, என்ன சொல்லுவாங்க, நமக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, ஜிஹாதிலேயே பெரிய ஜிஹாத் என்னது, நப்சோடு போராடக்கூடிய அந்த மனிதன் தான் மிகப்பெரிய முஜாஹிதுன்னு சொன்னாங்க. அன்பானவர்களே, அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம வெளிரங்கத்தை மட்டும் சரி செய்ய முயற்சி செய்யறோம், நம்முடைய உள்ரங்கம் ஒண்ணு இருக்குது, அந்த உள்ரங்கத்தை சரி செய்யறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சோம்னு சொன்னா அல்லாஹ் நிச்சயமாக வெற்றி பெற்றவர்களாக அவர்களை ஆகுவான். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, அது அஃப்லஹ மன் தஸக்கா, யார் தன்னுடைய ஆன்மாவை சரி செய்தார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கான். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு நம்முடைய நஃப்ஸை நல்ல காமிலான நஃப்ஸாக, ராதியாவான நஃப்ஸாவாக, முத்துமையின்னாவான நஃப்ஸாவாக அல்லாஹு தஆலா ஆக்கி நஃப்ஸுடைய தீங்கிலிருந்து நம்மளை பாதுகாத்து இறைநேச படித்தரங்களை அடைந்து மிகப்பெரிய உயர்ந்த அந்த ஷேக்மார்களுடைய காமிலான ஷேக்மார்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி அல்லாஹ்வை பொருத்தத்தை பெற்று மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரும் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பானவர்களே, அதே போன்று வரக்கூடிய இந்த மாதம் 26, 27 இந்த நாட்கள்ல ஷேக்மார்கள் நம்முடைய ஷேக் வர இருக்கிறாங்க காரைக்காலுக்கு. இன்ஷா அல்லாஹ் சனி ஞாயிறு, இந்த மாதத்தின் இந்த அடுத்த சனி ஞாயிறு நம்முடைய ஷேக் ஹசரத் அபு சாலிஹ் ஹசரத் அவங்க காரைக்காலில் வந்து ஒரு நாள் தங்க இருக்கிறாங்க. அந்த நாட்களில் தாய்மார்கள், நண்பர்கள் இன்ஷா அல்லாஹ் ஷேக்மார்கள் தொடர்பை ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும்.